நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாத்தறை, கண்டி, நுவரெலியா, கேகாலை மற்றும் குருநாகல் மாவட்ட செயலத்துக்குட்பட்ட பகுதிகளுக்கு நேற்று மாலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இது தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் பில் சார். நாடு முழுவதிலும் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பரவலாக பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, தெற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று அதிகாலை 2:30 மணியுடன் முடிவடைந்த 18 மணித்தியாலங்களில் பிரதான அவதான நிலையங்களினூடாக கிடைத்த தகவலின்படி ரத்தினபுரியில் 178.1 மில்லிமீட்டர் மழையும், கடுகஸ்தோட்டையில் 107.1 மில்லிமீட்டர் மழையும் அதிகபட்சமாக பெய்துள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிராந்தியங்களில் தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக கடல் சீற்றங்கள் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. நன்றி.